எரேமியாஸ் 31 அதிகாரம் 16 வசனம் வாசிப்போம். ஆண்டவர் மீண்டும் கூறுகிறார், நீ வீறிட்டளாதே, கண்ணீர் வடிக்காதே, உன் வேலைக்கு தக்க கைமாறு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டும் கூறுகிறார், நீ வீறிட்டளாதே, ஹல்லேலூயா, நீ கண்ணீர் வடிக்காதே, உன்னுடைய வேலைக்கு ஏற்ப கைமாறு உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வீறிட்டு அழக்கூடியவர்களே, கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நாம் செய்கிற வேலைகளுக்கு கைமாறை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அது உலகத்தின் நிலை. நீங்கள் அரசாங்க நிலையில் வேலை செய்யலாம், அரசாங்கத்துக்கு நீங்க பணியாளர்களாய் இருக்கலாம், இல்லை கடவுளுக்கு பணியாளர்களாய் இருக்கலாம், உலக நிலையை நீங்கள் உழைக்கலாம். அந்த கைமாறை ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கடின உழைப்பு, நீங்கள் செய்கிற வேலைகளில் உண்மையானதை கண்ட கடவுள் உங்களுக்கு கைமாறை தருகிறார். ஹல்லேலூயா. கடவுள் உங்களை நம்பி தந்த அது உலகத்தின் உழைப்பாய் இருக்கலாம், உலகத்தின் வேலையாய் இருக்கலாம், ஆவிக்குரிய நிலையில் ஊழியங்களாக இருக்கலாம். அந்தந்த கைமாறை கடவுள் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. உங்கள் உழைப்பிலே நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், உங்கள் உழைப்பிலே வீறிட்டு அழக்கூடிய நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய உண்மை கண்டு, உங்கள் உயர்வை கண்டு, உங்கள் ஆசீர்வாதத்தை கண்டு பல மனிதர்கள் பொறாமையோடு உங்களுக்கு எதிராக பல திட்டங்களை வேலையில் ஏற்படுத்தலாம், பல சதியான வார்த்தைகளை சொல்லலாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தக்கூடிய நிலையில் வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறார். ஹல்லேலூயா. உன் உழைப்பை பார்க்கிறார், உன்னுடைய உண்மையான உழைப்பை பார்க்கிறார், உன் நேர்மையான உழைப்பை கடவுள் பார்க்கிறார், உன் உழைப்பின் பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின் பலனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். எந்த நிலையிலும் நீ சோர்ந்து போகாதபடி, எத்தகைய துன்பம் இருந்தாலும் நீ வேதனைப்படாதபடி, நீ விசுவாசத்தில் இருந்து கொண்டிருக்கிற உன்னுடைய விசுவாசத்தின் பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். உன் முழங்கால் ஜெபத்தின் பலனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். உன் நேர்மை ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. நீ நல்ல காரியங்களுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகள் மனமாற, உன்னுடைய மனைவி மனமாற, உன் கணவன் ரட்சிக்கப்பட, உன் குடும்பம் ஏற்படைய, நீ வடிக்கிற உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய உபவாசத்துக்கு பதில் தருகிறார். எல்லாவற்றுக்கும் உனக்கு கைமாறு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீறிட்டு அழக்கூடிய, சத்தம் போட்டு அழக்கூடிய உன் கண்ணீருக்கு முடிவு வருகிறது. ஹல்லேலூயா. உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். அவன் செய்கிற வேலையின் கைமாறை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ காத்திருக்கிற உன் விண்ணப்பத்துக்கு பதில் வருகிறது, உன் வேண்டுதலுக்கு பதில் வருகிறது, உன் கண்ணீரை கர்த்தர் துடைத்து விடுகிறார். வீறிட்டழக்கூடிய கண்ணீரை சத்தத்தை நிறுத்தி விடுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவை ஆண்டவர் கொண்டு வருகிறார். எல்லாவற்றுக்கு கைமாறோடு கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வீறிட்டு அழுதார்? அது வாசிப்போம். அருளப்பர் 11 அதிகாரம் 32, 33 வாசிப்போம். இயேசு இருந்த இடத்திற்கு மரியாள் வந்ததும் அவரை கண்டு காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றாள். மரியாள் அழுவதையும் அவளோடு வந்த யூதர் அழுவதையும் இயேசு கண்ட பொழுது
மனம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்க, ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் வடிக்கிறார். ஹல்லேலூயா. வீறிட்டு அழுது கொண்டிருந்தார் மரியா. ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால், இயேசுவே நீர் என்னோடு இருந்திருந்தால், எங்கள் இல்லத்தில் நீர் இருந்திருந்தால், என் குடும்பத்தில் நீர் இருந்திருந்தால், எங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையே வந்திருக்காது, என்னுடைய சகோதரரை நாங்கள் இழந்திருக்க மாட்டோமே என்று வீறிட்டு அழுதாள். ஹல்லேலூயா. சத்தம் போட்டு அழுதா, ஐயோ என் சகோதரை நாங்கள் அடக்கிவிட்டு இறந்து போனார் என்பது 3 நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவரே, நீர் இருந்திருந்தால் இந்த மரணம் எங்க இல்லத்தில் வராது என்பது சத்தம் போட்டு வீறிட்டு அழுதாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அப்படியாக சுற்றி பார்க்கிறார். மரியாள் வீறிட்டு அழுகிறார். மரியாளை சார்ந்தவர்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசுவா தாங்க முடியவில்லை. ஆண்டவருடைய கண்ணும் கலங்குகிறது. இயேசு கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீறிட்டழாதே, நீ கண்ணீர் வடிக்காதே. ஹல்லேலூயா. மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னா, அழாதே. ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் வடிக்கிறார். தேவ மகன், தேவ மகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கடவுள் பிள்ளைகள், நீதிமான்கள், தேவ ஊழியர்கள் கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவரும் கண்ணீர் வடிப்பார். ஹல்லேலூயா. ஏனே நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அழும்போது, அவர்கள் ஏங்கி ஏங்கி அழும்போது, அவர்கள் சத்தம் போட்டு அழும்போது, பெற்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் தாங்க முடியாம கண்கள் கலங்கி கண்ணீர் வடிப்பதை போல உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை அபிஷேகித்த ஆண்டவராகிய கடவுள் அழுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருந்தா நாம் அழமாட்டோம், வீறிட்டு அழமாட்டோம். அதிகமான துன்பம் நம்மை நெருங்குவதில்லை. இயேசு அங்கு இல்லை. ஆதலோ தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் என்ற செய்தியை வேகமாக கண்ணீரோடு அழுகையோடு வீறிட்டு சத்தமான நிலையோடு, இயேசுவே நீர் இல்லாமல் இருந்ததால் எனக்கு இது நடந்தது. ஹல்லேலூயா. என் குடும்பத்தில், எங்களுக்கு வாழ்க்கையில் இது நடந்து முடிந்து விட்டது. இதை காப்பாற்ற முடியாது. 3 நாட்கள் முடிந்து போனது, 3 நாள் ஆகிவிட்டது. ஐயோ, இனி காப்பாற்ற இல்லை, எங்களுக்கு சகோதரன் இல்லை என்று வீறிட்டு அழுதார். ஹல்லேலூயா. இயேசுவின் கண்கள் கலங்கியது. இயேசு கண்ணீர் வடிக்கிறார். ஏனென்றால் மரியா இயேசுவை சாய்ந்திருந்தாள். இயேசுவுக்கு ஒரு சில பணிவிடைகளை அவள் செய்திருந்தாள். கடவுள் பார்வையில் அவள் உண்மை உள்ளவளாய் இருந்தாள். அவளுடைய மலங்கால் உண்மையாய் இருந்தது. அவளுடைய ஜெபம் உண்மையாய் இருந்தது. அவள் இதயம் பரிசுத்தமாய் இருந்தது. அவளுடைய சுபாவம் ஆவின் கனிகளாய் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். எல்லாவற்றையும் இயேசு நினைவு கூறுகிறார். எல்லாவற்றையும் நினைவு கூறிய பின்பு அவருடைய கண்ணும் கலங்கியது. ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் வடிக்கிறார். நம்முடைய நல் சுபாவத்தை கண்டு, நம்முடைய முழங்காலை கண்டு, நாம் அவரோடு வாழக்கூடியதை கண்டு, விசுவாசத்தை கண்டு, உபவாசத்தை கண்டு, நீ கண்ணீர் வடிக்கும் போது ஆண்டவரும் கண்ணீர் வடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதுதான் மறுபடி சொல்லுகிறார். நீ அழக்கூடிய உன்னை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அழக்கூடிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வீரிட்டளாதே. ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்காதே, உனக்கு முடிவு வருகிறது, உன் விண்ணப்பத்துக்கு பதில் வருகிறது, உன் வேதனைக்கு பதில் வருகிறது, உன் உழைப்புக்கு பலன் வருகிறது. எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் வடிக்கிறார். ஒரு மனிதனுடைய கண்ணீரை கண்டு கடவுளுடைய இதயம் உடைகிறது, அவருடைய கண் கலங்குகிறது. அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 43-44. இதை சொன்ன பின் உரத்த குரலில் லாசரே வெளியே வா என்றார். என்றதும் இறந்தவன் வெளியே வந்தான். அவனுடைய கை கால்கள் துணியால் சுற்றி கட்டுண்டிருந்தன, முகம் ஒரு துண்டால் மூடப்பட்டிருந்தது. அப்போது இயேசு, கட்டவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீரிட்டு அழக்கூடிய அழுகை கண்டு, கண்ணீரை கண்டு, வேதனை கண்டு இவர் கண்ணீர் வடிக்கிறார். இவருடைய இதயம் உடைகிறது. உரத்த குரலிலே லாசரே வெளியே வா. ஹல்லேலூயா. பேச்சலை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. மரண தூதனே, மரணத்தின் தூதனை, துணியை சுற்றி கட்டப்பட்ட துணியை, மரண தூதனை, அந்த கட்டை ஆண்டவர் அறுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. சிமித்தேரி வாதலை திறந்து அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அற்புதம் நடக்கிறது. நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் வெளிப்படும். ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகளை ஆண்டவர் அறுத்து விடுவார். ஹல்லேலூயா. எல்லா பந்தனத்தை அறுத்து விடுவார். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கடவுள் கண்டார். உன்னை பார்க்கும் போது அவரால் தாங்க முடியவில்லை. வீறு தளக்கூடிய அவனுடைய நிலையை பார்க்கும் போது தாங்க முடியவில்லை. ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் மரியாள் அழுத போது இயேசு கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா. மரியாளின் கண்ணீர், வீறு தளக்கூடிய கண்ணீரை கண்டு அவர் கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடித்தவுடனே ஆகாதது அங்கு ஆகுகிறது, முடியாத அற்புதம் அங்கு வெளிப்படுகிறது. சிமித்தேரி வாதல் பொட்டி தெறிக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஆவியானவர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளும் ஆண்டவர் வீரிட்டு நீ அழக்கூடிய உன் கண்ணீரையும், உன் வேதனையையும், சிமித்தேரி வாதலையும், மந்திரவாத கட்டுகளையும், தீராத வேதனையையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைப்பார். எல்லாரும் கைதாளத்தோடு மரண அச்சம், மரண பயம், பொல்லாத வியாதி, வாழ்க்கையில் முன்னேற முடியாத வறுமை எல்லாம் உடைவதாக, உடைவதாக. ஆமென். வறுமையோடு வருகிற குடும்பத்தின் வேதனை உடைவதாக, இயேசு நாமத்தில் உடைவதாக. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே வீரிட்டு அழக்கூடிய ஆண்கள், பெண்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை காணாமல் இல்லை சகோதரா, உன்னை அவர் காணாமல் இல்லை சகோதரியே, உன்னை அவரை காணாமல் இல்லை. ஹல்லேலூயா. இந்த மகிமை ஆலயத்திலே உன்னுடைய கண்ணீர் துளிகள் விழுகிறது, அதற்கு உனக்கு கைமாறு கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனுடைய பலனை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய கரோ தடலத்தில் நிற்கிறது. அவருடைய கரோ உன் கண்ணீரை ஏந்துகிறது. அவருடைய கரத்தின் கண்ணீர் அவரால் எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீர் துளிகள் அது ஒன்னால் எண்ண முடியாது.
ஆசிரியரை கொண்டு வருகிறார், அவருடைய கைமாறை கொண்டு வருகிறார். நீ உண்மை உள்ளவன், நீ உண்மை உள்ளவன். ஆமை ஆண்டவர் அறிந்தபடினாலே கைமாறாடு வருகிறார், கைமாறாடு வருகிறார், ஆசீர்வதிக்க வருகிறார், உன் மருமை உனக்க வருகிறார், யாதிய உனக்க வருகிறார். ஹல்லேலூயா. உன்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா 38 அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிப்போம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, உமது முன்னிலையில் நான் எவ்வாறு உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் நடந்து வந்தேன் என்பதையும் உம் கண்களுக்கு நல்லதெனப்பட்டதை செய்து வந்தேன் என்பதையும் நினைத்து அருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு ஏராளமாய் கண்ணீர் வடித்தான். அப்போது ஆண்டவருடைய வாக்கு இசையாசுக்கு உண்டாயிற்று. போய் நீ எசேக்கியாசிடம் சொல், உன் தந்தை தாவீதின் கடவுளான ஆண்டவர் கூறுகிறார், நாம் உன் மன்றாட்டை கேட்டோம், உன் கண்ணீரை கண்டோம். இதோ உன் வாழ்நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியா இறைவாக்கினருக்கு இதோ ஆண்டவர் அனுப்புகிறார் வார்த்தைகளை, தீர்க்கதரிசி மூலமா அனுப்புகிறார். இசையா தீர்க்கதரிசி மூலமா அனுப்புகிறார். அவன் இறக்க இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் இறந்து போக இருக்கிறார். ஏனெனில் அவன் கடவுளுடைய மகனானதால் மரணத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மரணத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. மரணத்தை காட்டுவார். ஹல்லேலூயா. ஏனெனில் தன்னை சுத்தமாக்குவதற்காக, பாவ மன்னிப்பை சொல்லும்படியாக, பாவறிக்கை இடும்படியாக, தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தும்படியாக, தன்னுடைய காரியத்தை தயார்படுத்தும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் மரணத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக குடும்பத்தை ஒழுங்குபடுத்த மரண செய்திகள் வெளிப்படுத்த தொடங்கியது. ஹல்லேலூயா. அவர் ஏராளமான கண்ணீர் வடிக்கிறார். அவர் கண்ணீர் வடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவர் கடவுளுடைய பார்வையில் உண்மையா இருந்ததையும், பரிசுத்தமாய் நடந்து கொண்டதையும், முழங்கால் இருந்ததையும், உபவாசித்ததையும், கடவுள் பார்வையிலே உண்மையுள்ள ஒரு மகனாய் வாழ்ந்ததையும் சாட்சியாக விண்ணப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமையோடு அல்ல, தன்னை பெருமைப்படுத்தி அல்ல, ஏன் என்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்ற கேள்வியோடு அல்ல, ஏன் நான் குற்றமா செய்தேன் என்ற பதில் கேள்வி அல்ல. ஆண்டவரே நான் பாவியே, ஆண்டவரே நான் பாவி, உம்மை பார்க்க தகுதி இல்லை, என் சத்தத்தை நீ கேட்க எனக்கு தகுதி இல்லை, என்னை விடுவியோ, நீங்க இங்க இருக்கிறத எனக்கு வெளிப்படுத்தும் என்று தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனிதர்களோடு பேசுவதே போல அல்ல, நாம் கடவுளோடு பேசக்கூடியது. ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய பார்வையில் நாம் பேசக்கூடியது. தன்னை தாழ்த்தி பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஏனெனில் அவர் கடவுள், அகிலத்தை படைத்தவர், அவர் நெருப்பாய் இருக்கிறவர், அவர் ஆண்டவர் வல்லமைக்குள்ளவர். ஹல்லேலூயா. வல்லமையோடு அவர் நடந்து கொள்வார், அவர் வல்லமையோடு செயலாற்றுவார். அவருடைய பார்வையில், அவருடைய சமூகத்தில், அவருடைய முன்னிலையில் நிற்க தகுதி இல்லை. ஹல்லேலூயா. அப்படியாக இவர் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார், கண்ணீர் வடிக்கிறார், ஏங்குகிறார், வீரிட்டழுகிறார், துக்கப்படுகிறார். யாரும் அறியாமல் புலம்பாமல் பயப்படாமல் கடவுளுடைய பாதத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, நான் இத்தகைய குற்றங்களே விட்டு நான் நல்லவனாய் இருந்திருக்கிறேன், இங்க பார்வையில் குற்றமற்றவனாய் இருக்கிறேன், நான் முழங்கால் இருக்கிறேன், இங்க பார்வையில் நான் திருத்தி விடவனாய் இருக்கிறேன், நல்ல நிலையில் ஊழியம்
இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சிகளை சொல்லி ஜெபித்த நேரத்தில் ஆண்டவர் மனம் இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஏராளமான கண்ணீரை கடவுள் துடைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியோடு மறுபடியும் வெளிப்படுகிறார். நீ அங்கே கடந்து செல், அவனுக்கு நான் மறுஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆயுசு ஆண்டுகளை நீட்டுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுடைய கண்ணீரையும் அவனுடைய விண்ணப்பத்தையும் நான் கேட்டறிந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் மக்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமாகிய ஜெபத்தை ஆண்டவர் அறிகிறார், கண்டார். நம் கண்ணீரை கண்டார். ஆதரவற்றவர்களே, நான் என்ன செய்வேன், குடும்பத்தை எப்படி வழி நடத்துவேன் என்று கண்ணீர் வடிக்கிற மகளே, கண்ணீர் வடிக்கிற சகோதரனே, குடும்பமே, நீ பயப்படாதே. ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் சோர்ந்து போகாதே, நீ பயந்து ஓடாதே, ஆண்டவரை விட்டு போகாதே, நீ பலன்கள். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம் கடவுள் ஆகாததே ஆக செய்கிறவர், முடியாததே முடிய செய்கிறவர். உன் நம்பிக்கையையும் உன் பரிசுத்தத்தையும் உன்னுடைய உண்மையையும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய விசுவாசத்தையும் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இரக்கம் நம்மோடு இருக்கிறது, அவருடைய அன்பு நம்மோடு இருக்கிறது. நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கண்ணீர் துயரங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி விடுவார். மரித்த லாசருக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இறங்கி வருகிறார், இரக்கம் காட்டுகிறார். ஏராளமான கண்ணீர் வடித்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடந்தது. மறுஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளின் கண்ணீரை அவர் நிச்சயமாய் துடைத்து விடுவார். ஹல்லேலூயா. இல்லை, உன்னுடைய வாழ்க்கையிலே நீண்ட நாட்களாய் கண்ணீர் இருக்கிறதா? கண்ணீர் துடைக்கப்படவில்லையா? ஆண்டவர் உன்னிலிருந்து தூரமாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் இல்லை, உன் பக்கத்தில் அவரால் வர முடியவில்லை, அவர் தூரமாய் நிற்கிறார். உன்னில் இருக்கிற பாவமும் உன்னில் இருக்கிற பாவ சுபாவமும் தடையாய் செவராய் இருக்கிறது, அவருடைய முகத்தை மறைத்து கொண்டது. நீ அந்த பாவத்தை விட்டு, அந்த குற்றத்தை விட்டு, அந்த தீமையை விட்டு நீ மனம் திரும்புவாயாக. ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார். நீ கண்ணீரோடு உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவாயாக. உன் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். கண்ணீரோடு, ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்க வேண்டும், நீர் எனக்குள் இருக்க வேண்டும் என்று நீ ஜெபிப்பாயாக. அவர் உன்னில் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்து மாதத்தின் வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Glory, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. Praise the Lord, 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 praise the Lord. Glory, glory to power. அற்புதத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, அற்புதத்தின் வல்லமை. எல்லாம் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் கூட அற்புதம் வெளிப்படுவதாக, மக்களுக்கு வெளிப்படுவதாக, ஆமே வெளிப்படுவதாக. மரியாளின் கண்ணீரை தடைத்த ஆண்டவர் மக்களுடைய கண்ணீரை தடைத்து விடுங்க. மரித்த லாசருக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இந்த குடும்பங்களுக்கு அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்துங்க. ஆகாததை ஆக செய்யுங்க, ஆகாததை ஆக செய்யுங்க, முடியாததை முடிய செய்யுங்க.
அக்கடி பாய்வதாக, எல்லா மக்களிலும் பாய்வதாக, மந்திரவாத கட்டுகள் அறுக்கப்படுவதாக, லாசருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மரணத்தின் பயத்தின் கட்டுகள், அச்சத்தின் கட்டுகள், வேதனை கட்டுகள், துயரத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசு நாமத்திலே அருந்து போகட்டும். வல்லவருடைய நாமத்திலே அறுக்கப்படட்டும். அருந்து போவதாக, அறுக்கப்படுவதாக. இயேசு நாமத்திலே அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு நாமத்திலே மந்திரவாத கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வேதனை கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கடன் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. துயர கட்டுகள் அறுக்கப்படுவதாக. சோத்ரு 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 பாபா பாரா 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 பாதா பாதா பாலா பாலா பாலா. அபிஷேக 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 வல்லமே, அபிஷேக வல்லமே, வெற்றிட வல்லமே, வெற்றிட வல்லமே. பாதா நிக பாதா பாதா பாலா. அற்புத வல்லமை, அற்புத வல்லமை, அற்புத அடையாள வல்லமை எல்லாரும் பாய்வதாக, பாய்வதாக, பாய்வதாக. ஆண்டாண்டா இருக்கிறேன், வறுமை உனக்கிறேன். ஆண்டாண்டா இருக்கிறேன், கடன் நெருக்கடியை உனக்கிறேன். ஆண்டாண்டா இருக்கிறேன், வேதனை உனக்கிறேன். இயேசு நாமத்திலே யோதியை உடைத்து விடுகிறேன். மறந்த மாத்திரைகள் உடைவதாக, உடைவதாக. இயேசு நாமத்திலே சத்ரு 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 பாலா 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 பாலா. அபிஷேகம் அபிஷேகம். தடைகளை உடைக்கிற வல்லமே, தடைகளை உடைக்கிற வல்லமே, தடைகளை உடைக்கிற வல்லமே, தடைகளை உடைத்து விடுகிற வல்லமே. ஆமே, உடைத்து விடுகிறார் ஆவியானவர், உடைத்து விடுகிறார். விசுவாசத்தோடு ஜெபிப்போம், விசுவாசத்தோடு, பொருத்தனையோடு, ஆமே, வேண்டுதலோடு, ஆமே, ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அபிஷேகம் இறங்குவதாக. ஆசீர்வதிங்க, வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க, வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க, வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க. Glory to Lord. நன்றி. எல்லாரும் விண்ணப்பங்களுக்கு ஜெபிப்பு ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. எல்லா தீய சக்திகள், அலக்களிக்கிற ஆவிகள், மந்திர இருளுகள், தீமை இருளுகள், இருள் ஆவிகள், வைசப்பத்தின் ஆவிகள் எல்லாம் உடையட்டும், எல்லாம் எரிந்து போகட்டும், எல்லாம் சாம்பல் ஆகட்டும், கேடுகள் எரியட்டும், மரண செய்திகள் எரியட்டும், ஆபத்து விபத்துகள் இயேசு நாமத்தில் வெளியேறு, இயேசு நாமத்தில் வெளியேறு, அற்புத நாமத்தில் வெளியேறு, இயேசு நாமத்தில் வெளியேறு, அற்புத நாமத்தில் வெளியேறு, இயேசு நாமத்தில் வெளியேறு. வச்சாதானே கடிந்து கொள்கிறேன். அப்பாலே போ, பிசாசே போ, அலக்களிக்கிற ஆவியை வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக. வச்சாதானே வெளியேறுவாயாக, வச்சாதானே வெளியேறுவாயாக, வச்சாதானே வெளியேறுவாயாக. சத்ரு 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 தி பாபா பாதா பாரா பாரா பாதா 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 பாதா. Praise is Papa, glory to Papa, glory to Papa, glory to Papa, glory to Jesus, glory to Jesus. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. எல்லா இல்லத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்நேர இல்லத்திலே அக்கினியை போடுங்க. எல்லா விதமான கேடுகள் அறிந்து ரட்சிப்பு உண்டாகட்டும், தெய்வீகம் உண்டாகட்டும், குடும்ப குடும்பமா ரட்சிப்படையட்டும். எல்லாருக்கு சமாதானம், எல்லா இதயத்துக்கு சமாதானம், எல்லாருக்கு சமாதானம். லாசர் எழும்பிய நேரத்தில் அழுது கொண்டிருந்த மரியாள் இதயம் சமாதானம், ஆனந்தம், மகிழ்ச்சி, அற்புதத்தை கண்டு ஆமே நேரம் அழுது கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய விண்ணப்பம் நிறைவேற இவர்களுக்கு சமாதானம்,
சமாதானம், இவர்களுக்கு மகிழ்ச்சி. இங்க அற்புதத்தை கண்டு, இங்க நன்மையை கண்டு, இங்க மகிமை கண்டு மகிழ்ச்சி சமாதானம் உண்டாகுவதாக. இயேசு நாமத்திலே சமாதானம் உண்டாகுவதாக. அற்புதம் மூலமாக விண்ணப்பம் நிறைவேறி, அற்புதம் மூலமாக சமாதானம் உண்டாவதாக. Glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. பிரிந்து போன கணவன் மனைவி பிரிந்து குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரும் செபிப்போம். நம்முடைய ஆலயத்திலே கணவன் மனைவி பிரிந்து தனியே வாழ்கிறார்களா? ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆமே, சேர்த்து வைங்க, சேர்த்து வைங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க. பிரிவினை ஆவியை உடைத்து விடுங்க, கட்டை அறுத்து விடுங்க. கணவன் மனைவியை சேர்த்து வைங்க. ஒன்றாய் வாழ, ஒன்றாய் வாழ ஒப்பு கடிக்கிறோம், ஒப்பு கடிக்கிறோம். பிள்ளைகளை சேர்த்து வைங்க, தாய் தந்தர்களோடு சேர்த்து வைங்க. பிரிவினைகளை மாற்றுங்க, மருமக்களை சேர்த்து வைங்க. பிரிவினைகளை மாற்றுங்க. பிரிவினை நாவியை உடைக்கிறேன், இயேசு நாமத்தில் உடைக்கிறேன். மருமக்கள் மக்கள் பிரிவினை ஆவிகள் வெளியேறுவதாக. மகிமை மக்களை விட்டு வெளியேறுவதாக. பிரிவினை நாவிகள் வெளியேறுவதாக. விடுமகளுக்கு சமாதானம் மகிழ்ச்சி உண்டாவதாக. இயேசு நாமத்திலே வெளியேறிப்போ, இயேசு நாமத்திலே வெளியேறிப்போ. வாய்ப்புக்காக செபிக்கிறோம். வேலை இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறேன். அம்மே படித்து வேலை இல்லை. வாலிபர்களுக்காக செபிக்கிறேன். வேலை வாய்ப்பை கட்டளை போடுங்க. எல்லா தடையை உடைத்து விடுங்க. இன்டர்வியூ தடைகளை உடைத்து விடுங்க. வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நாடி தேடி வருகிறேன். வேலை தடைகள் உடையட்டும். இன்டர்வியூ தடைகள் உடையட்டும். இயேசு நாமத்தில் உடையட்டும். இயேசு நாமத்தில் உடையட்டும். இயேசு நாமத்தில் உடையட்டும். உடைக்கப்படுவதாக, எரிந்து போவதாக. இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே. Hallelujah, glory to Lord. Hallelujah, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. காலேஜ் படிக்கிறேன் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. எந்த அரியர் இல்லாத பிள்ளைகள் ஜெயம் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜெயம் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜெயம் கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்திலே வெளியேறுவாயாக. வட்சப்பத்தின் ஆவியே வெளியேறுவாயாக. ஆமே, ஜெயம் கொள்ளட்டும். அரியர்கள் இருந்து மக்கள் ஜெயம் கொள்ளட்டும். கணவன் மனைவியா ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லார் மேல் அபிஷேகம் இறங்குவதாக. எல்லாரிலும் பாய்வதாக. அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றிடும் அபிஷேகம். தெய்வீகத்தின் அபிஷேகம், தெய்வீகத்தின் அபிஷேகம். கணவன் மனைவியை பிரிக்கிற எரிச்சல் கொண்ட ஆவி, சோம்பேறி கொண்ட ஆவி எறிவதாக. சந்தேகத்தின் ஆவி எறிவதாக. பிராட்சாத்தாலை கடிந்து கழுகிறேன், எரிந்து போவதாக. மகிமை நாளையத்திலே இளைய குடும்பமாக ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உயர்வார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எட்டிப்பான ஆசீர்வாதம் இறங்கி நிற்பதாக. ஆமே, நீதாய் சுடர் சகம் உண்டாவதாக. சதுரு 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 சதுரு. ஹரி பாபா பாதா பாரா பாதா பாதா பாலா பாலா. Glory to Lord, glory to Lord, glory to Baba. அபிஷேகம் ஊற்றிடும் அபிஷேகம். அரசாங்க பணியாட்களுக்காக செபிக்கிறேன். வல்லமை பாய்வதாக. அவர்கள் பேர்களுக்கு எந்த வேதனையோ, எந்த போராட்டமோ, எந்த அழுத்தமோ, எந்த நெருக்கடியோ வராத பெண். அவர்கள் செய்கிற வேலையை, அவர்கள் பேர்களை நெருப்புக்கள் மூடுங்க. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கனப்படுத்துங்க. ஞானத்தை கொடுங்க, உடற்சகத்தை கொடுங்க. உழைப்பின் பலனை ஆசீர்வதிங்க. தனியார் வேலை
தடைகள் உடைவதாக ஆசீர்வாதத்தை தடைப்படுகிற பொல்லாத சாத்தானே இயேசு நாமத்தில் வெட்டுங்க, இயேசு நாமத்தில் வெட்டுங்க. மகிமை மக்களுக்கு வறுமையையும் துன்பத்தையும் பசியை கொடுக்கிற கண்ணீரை கொடுக்கிற சாத்தானை உடைக்கிறேன். எரிந்து போவதாக, எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. எல்லா தடைகளும் உடைவதாக, உடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி. எல்லா மக்களுக்கு வாழ்வை கொடுங்க, அற்புத அடையாளங்களை காட்டுங்க. அப்பா நீங்க வெளிப்படுங்க, அப்பா கண்ணீரை தடைங்க, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. வரக்கூடிய மக்களை ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. எல்லாருமே இயேசுவிடத்தோ பாய்வதற்கு நன்றி, வியாதி தொல்லைகள் உடைவதற்கு நன்றி, நன்றி நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.